ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வாட்டர் ஹார்ட்னஸ் செக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். பெரும்பாலும் வந்து நீங்கள் பாஷ் டிஷ்வாஷர் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி வந்து அக்வாடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. யூகே யூஎஸ்லலாம் வந்து இது தனியாக வந்து டெமோலேயே காட்டியிருக்காங்க இவங்க ஸ்ட்ரிப் வச்சுருக்கிறது. பட் இந்தியாவில் யாரும் வந்து பெருசாக இதை கவனிக்கிறது இல்லை. அதே மாதிரி சர்வீஸ்க்கு வந்து அந்த இன்ஸ்டலேஷன் பண்ணவங்களும் வந்து பெருசாக இதை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பாஷ் டிஷ்வாஷர் வாங்குறீங்க அப்படின்னா மேனுவல் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் வந்து வருது. ஸோ இதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு சாஃப்ட்னர் போடணுமா வேணாவா அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்து இதை வச்சு எப்படி வந்து வாட்டர் ஹார்ட்னஸை செக் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரிப்பை வந்து கொஞ்சம் ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்கும், ஏன்னா வாஷே கொடுக்கறதுனால ஓகே. மற்றபடி ஹார்ட்னஸ் செக் பண்ணுறதுக்கு வந்து லிக்விட் பேஸில் தான் EDTA மாதிரி வச்சு லிக்விட் பேஸில் தான் டெஸ்ட் கிட் வருது. ஸோ அது வந்து இன்னும் நல்ல அக்யூரேட்டான வேல்யூ வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஸ்ட்ரிப்பு வந்து வெளியே வாங்காதீங்க. உங்களுக்கு வந்து அந்த லிக்விட் பேஸில் இருக்கிற ஹார்ட்னஸ் கிட் வச்சு நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் இதை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து வாட்டர் ஹார்ட்னஸை செக் பண்ணுறதுக்கு வந்து என்னோட டாப் வாட்டர் தான் நான் வந்து பிடிச்சிருக்கேன். ஸோ இந்த டேப் வாட்டரை வந்து எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிப்பும் அதுக்கான மேனுவலும் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து சைடில் வந்து இதை காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிப்பை வந்து பிரித்து எடுத்துக்கணும். பேக்கேஜிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. அந்த இண்டிகேட்டர் மேலே வந்து கை வைக்காதீங்க, ஏன்னா ரியாக்ட் ஆகிடும். ஸோ இண்டிகேட்டர் மேலே கை வைக்காமல் ஸ்ட்ரிப்பு மேலே கை வச்சு எடுக்கலாம். ஸோ இண்டிகேட்டரில் கைப்படாமல் பார்த்துக்கங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு செகண்ட் வந்து தண்ணியை உள்ளே டிப் பண்ணி எடுத்து உதறிட்டு 1 minute வந்து வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரீடிங் வந்து நமக்கு இதை வச்சு செக் பண்ணணும். ஸோ டைமரும் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து 1 minute ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் 1 minute எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிங்காக மாறிடுச்சு. ஸோ தட் எனக்கு வந்து வாட்டர் ஹார்ட்னஸ் வந்து 7ல் தான் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இண்டிகேட்டர் வந்து காட்டுது. ஸோ என்னோடய தண்ணி ரொம்ப ஹாட் வாட்டர் தான். நான் வந்து எந்த சாஃப்ட்னரும் போடல இன்ன வரைக்கும். வந்து அதாவது சால்ட்டோட அளவு வந்து செட்டிங் 7ல் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோஃபார் எனக்கு அந்த ரொம்ப ஹார்டாக அந்த உப்பு பூத்த மாதிரிலாம் சாமான் இல்லை, ரொம்ப நல்லாவே தான் இருக்குது. உங்கள் சாமான் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு பூத்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த சால்ட்டோட அளவு வந்து 7ல் வச்சு பாருங்கள். அப்பையும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னா வேறு வழியில் நீங்கள் வந்து சாஃப்ட்னர் போட்டால் தான் வந்து மெஷினை ரன் பண்ண முடியும். ஸோஃபார் இப்படி தான் வந்து ஹார்ட்னஸை வந்து செக் பண்ணணும். நாங்கள் வந்து என்னோடய தண்ணியோட அளவை வந்து நான் பார்த்தாச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பாஷ் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த கிட்டு வந்து உங்களோட பாஷ் டிஷ்வாஷரோட தான் சேர்த்து வரும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அவுட்லெட் இருந்தது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ஸ் நீங்கள் அங்கே போய் கேளுங்க. பாஷோட அவுட்லெட்டில் எனக்கு இந்த மாதிரி ஹார்ட்னஸ் செக் பண்ணி கொடுங்க, நான் வந்து இந்த மாதிரி பாஷ் டிஷ்வாஷர் வந்து வாங்க போகிறேன் அப்படிங்கிறத கேட்டு பாருங்கள். சப்போஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறதா இருந்தால் இன்னும் பெட்டர் தான். அகெயின் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி PHO TDSO வந்து ஹார்ட்னஸ்க்கு செக் பண்ணக்கூடாது. எப்பயுமே வந்து ஹார்ட்னஸ்க்கு தனியாக செக் பண்ணணும். pH வேறு, TDS வேறு, ஹார்ட்னஸ் செக் பண்ணுறது வந்து வேறு. ஸோ எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஹார்ட்னஸ் அப்படிங்கிறது நம்ம கால்சியம் மெக்னீஷியம் சால்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஓவரால் கால்குலேஷன் தான் வந்து ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.